நாங்கள் வெற்றி அடைவது உறுதி. நாங்கள் நிறைய வாட்டி அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு, நாங்கள் வெற்றி அடைவோம்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால யாரும் வந்து வேற ஏதாவது பேசலாமா? இப்போ இதுக்கு போட்டியாக கே நகர்ல ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் எதுக்காகயா பண்றீங்க? இதெல்லாம் பண்ணா வந்து நம்ம ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நாங்க இங்க விழா எடுக்கிறதுனால கே நகர்ல ஒரு போட்டி விழா, அங்க ஒரு சில பேர் பேசி போஸ்டல் ஓட்டு வந்துருச்சு எங்களுக்கு போயிடுச்சுன்னா நீ என்ன போஸ்டல் ஓட்டு போய் பாத்தியா ஜட்ஜு கிட்ட கேட்டு? இப்படி அர்த்தம் இல்லாமல் பேசுவதை நிறுத்திவிட்டு வாருங்கள், அண்ணன் சரத்குமாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அண்ணன் ராதாரவனை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களிடம் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். அதை விட்டு திருடன் நீ சொன்னா நானும் சொல்ல வேண்டாம், நீ திருட்டு பயலே நான் சொல்ல வேண்டாம். திருடன்னு சொல்லிட்டு வராத, ஒத்துக்கொள், நீங்கள் தலைவர் தான், சங்கத்தின் தலைவர் தான், சங்கத்துக்கு நீங்கள் அறுபாடுபட போறீர்கள், நீங்கள் ஒத்துக்கொன்று வா, நாங்கள் உங்களை ஒற்றுமையாக இருப்போம். அப்புறம் எங்க போலீஸ்ல கேட்டாங்க உங்க சைடு எத்தனை இளைஞர்கள் கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க, அவங்க சைடு ஸ்டார், அவங்க சைடு 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார், எங்க சைடு இருக்கிற ஒரே லிட்டில் சூப்பர் ஸ்டார் 1 ஸ்டார் சிம்பு, எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஸ்டார் சிம்பு, அந்த ஒரே ஸ்டார் சிம்பு அந்த 5 ஸ்டார் தூக்கி எறிஞ்சு போட்டு வாருங்க. ஆகவே அருமை நண்பர்களே, நாங்கள் நிறைய பேசிட்டோம், நான் நிறைய பேச விரும்பவில்லை. எங்களுடைய ஒரே குறிக்கோள் வெற்றி அடைவது மட்டுமல்ல, வெற்றி அடைந்து உங்கள் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க அர்த்தமில்லாம பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அர்த்தமில்லாத பேச்சுக்கு முடிவு 18ஆம் தேதி. அப்புறம் எங்க அப்பா விழாவை என்ன இல்லாம பாண்டவர் அணி அழைப்புன்னு போட்டு நடத்தினாங்க. அதுல விஷால் சொல்றாரு, இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா இவன் வந்து திடீர்னு வந்து சாமி ஆட்டம் போடுறான், நடிகர் சங்க கட்டடம். சத்தியமா சொல்றான், அவரோட ஆத்மா வந்து எனக்குள்ள, எம்ஜிஆரோட ஆத்மா வந்து கார்த்திக்குள்ள, சிவாஜி கணேசனோட ஆத்மா வந்து நாஜர் சாருக்குள்ள, ஒவ்வொரு மூத்த நடிகரோட ஆத்மா வந்துதாங்க எங்களை செயல்பட வைக்குது. எங்க அப்பாவுடைய ஆத்மா விஷாலா? டேய், எங்க அப்பாவோட செல்ல குழந்தைப்பா. எங்க அப்பாவுடைய ஆத்மா யாருக்கிட்ட இருக்குன்னு 18ஆம் தேதி வெற்றி அடைஞ்ச பிறகு தெரியுதா? அப்ப நான் சொல்லுவேன், அப்போ நீ பாப்ப. ஏன்னா அந்த குடும்ப விஷயத்தை நான் பேச விரும்பவில்லை. அவர்கள் கீர்த்தனமாக பாண்டவர் அழைப்புன்னு போட்டிருக்காங்க, அது பரவாயில்ல. எப்படினாலும் எங்க அப்பாவுக்கு தான் விழா நடத்துறாரு. அவர் சொல்றாரு SSR, MGR, சிவாஜி ஆகியவர்கள் நடிகர் சங்கத்தை அதெல்லாம் இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அதெல்லாம் நான் அவர்கள் ஆத்மாபடி நடக்கிறேன் அப்படின்றாரு. நீ முதல்ல ஒழுங்கா நட, அப்புறமா எங்க அப்பா ஆத்மா அப்படி நடக்கலாம். நீ முதல்ல ஒழுங்கா நடந்து கொள். பெரியவர்களுக்கு மரியாதை கொடு. பெரியவர்கள் குடும்பத்தை இழுத்து பேசாதே. நீ பேசினால் நானும் பேசுவேன். ஆகவே நண்பர்களே, தேர்தல் நாள் வருது. நாங்க அதாவது இது வந்து வெற்றி விழா அல்ல. எப்பொழுது நடிகர் சங்க பில்டிங்கை கட்டி உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறோமோ அப்போதான் அது முழு வெற்றி விழா. 4 வரி எங்க அப்பாவுடைய படத்துல இருந்து ஒரே ஒரு டயலாக் பேசுறேன். ஏன்னா அந்த டயலாக் இப்போ வந்து அது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. 4 வரி. செந்தமிழ் நாட்டோரே, பூமி பிறந்த பொழுது நாம் பிறந்தோம், சாக்காடு வீரருக்கு ஒரு பூக்காடு, மன்னர் இருவரை மரணம் அழைத்தது, இன்னும் ஒருவன் இருக்கின்றேன், அந்நியனை அந்நியன் என்றோம், திருடனை திருடன் என்றோம், நாங்கள் குற்றவாளியா? முரசொலிக்கட்டும், வெற்றி கொட்டட்டும், நாளை எங்கள் வெற்றி சரித்திரம் பேசும். நன்றி, வணக்கம். என்ன ஒரு கீழத்தனமான ஒரு கேள்வி சிவகுமார். நான் போய் என் பொண்டாட்டி சொத்தை பித்துவனா? கேவலமான மனிதனானா? உங்களை எடுத்துக்கோ. எங்க